அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2025ஆம் ஆண்டில் சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது முக்கியமாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் நிறைய கிரக பயிற்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதால நிறைய ராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம் இப்போது சனிப்பெயர்ச்சி பற்றி என்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு, குறிப்பாக மேஷம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சனிப்பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு மார்ச் 29 அன்னைக்கு நடைபெற இருக்கு. சனிப்பெயர்ச்சியானது பொதுவாக 12 ராசிகளினுடைய வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி இந்த வருடம் சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி போன்ற சனி பகவானுடைய பார்வைகள் எந்தெந்த ராசிகளை பாதிக்கும் என்பதை நம்ம விரிவாக பார்க்கலாம். 7.5 சனி அப்படிங்கிறது ஒருவருடைய வாழ்க்கையில் 7.5 ஆண்டுகள் நீடிக்கும் அப்படின்னும், ஒரு காலகட்டம் அவங்களுக்கு ஒரு கஷ்டமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் 7.5 சனி யாருக்கு ஏற்படுதோ அவர்களுக்கு 3 கட்டங்களாக இது கணிக்கப்படும் அப்படின்னும், அது என்ன 3 கட்டங்களாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். குறிப்பிட்டு விரய சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் 2.5 ஆண்டுகள், ஜென்ம சனி என்று பார்த்தா அடுத்த 2.5 ஆண்டுகள், பாத சனி இறுதி 2.5 ஆண்டுகள். ஒருவருடைய ராசிக்கு முந்தைய ராசியிலுடைய சனி பகவான் சஞ்சரிக்கும் போது இது விரய சனி 2.5 ஆண்டு காலம் முடிந்து ராசியிலேயே அவர் சஞ்சரிக்கக்கூடிய காலம் ஜென்ம சனி அப்படின்னு சொல்லப்படுது. சனிக்கு அடுத்த இடத்திற்கு அடுத்த 2.5 ஆண்டு காலம் சஞ்சாரிப்பார். அதுதான் பாத சனி என்று சொல்லப்படுது. இப்படித்தான் 7.5 சனி என்பது 3 பகுதியாக பிரிக்கப்படுதுங்க. இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி நடைபெறக்கூடிய சனி பெயர்ச்சிக்கு பிறகு அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசிக்காரர்களுக்கு முதல் முறையாக 7.5 சனி தொடங்குது. அதாவது மீனம் ஏற்கனவே 2.5 ஆண்டு காலத்தை கடந்துவிட்ட நிலையில், கும்பம் ஏற்கனவே 5 ஆண்டு காலத்தை கடந்து விட்ட நிலையில், மகர ராசிக்காரர்கள் 7.5 ஆண்டு காலத்தை கடந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். இதில் குறிப்பிட்டு சனி பகவான் மீனராசிக்கு பெயர்ச்சி அடைவதால் மேஷராசிக்கு 7.5 சனி தொடங்குது. அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி வரும்போது ஏற்படும். கண்டக சனி என்று பார்த்தா ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி வரும்போது ஏற்படும். அஷ்டம சனி ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி வரும்போது ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்வது இந்த சனியில் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா ரொம்பவே குழப்பத்தில் நீங்கள் ஆளாவீங்க அப்படின்னும், ஏற்கனவே எனக்கு சனியினுடைய பார்வை இருக்குது, நான் ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய மைண்ட் செட் இருக்கக்கூடிய நேரத்தில் இதுவும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதா இருக்கலாம். தவறுகளை திருத்திக் கொள்வது ரொம்ப நல்லது. சனி பகவான் கர்மாவினுடைய கடவுள் என்பதால் நீங்கள் செய்த தவறுக்கு தக்கபடி தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். தான தர்மம் கொடுப்பது, பகிர்ந்து கொள்வது இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இது உங்களுடைய மனதை அமைதிப்படுத்தும், பாவ கர்மாவினுடைய தாக்கத்தை குறைத்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சனியினுடைய பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிக்குமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் குறிப்பிட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதும் முக்கியம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் நீங்கள் இது வரைக்கும் இந்த சனி பகவானால் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ஆளாகி இருக்கீங்க, அல்லது இது சனியினால தான் அப்படின்னு நான் உணர்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு கருத்துக்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. சரி, இது மட்டும் இல்லாமல் மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி உத்தியோகத்தில் பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்தியோகத்தில் உடனடியான முன்னேற்றம் காண வாய்ப்பு இல்லை என்றாலும் கூட படிப்படியாக வளர்ச்சி இருக்கலாம் என்றும், பணியிடத்தில் உங்களுக்கு அதிக பணிகள் வழங்கப்படலாம் என்றும், குறித்த காலத்துக்குள்ள பணிகளை முடிக்க நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
புதிதாக வேலை தேடுறவங்க சிறிய வேலையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வது நல்லது. அதன் மூலமாக நீங்கள் படிப்படியாக முன்னேற முடியும். உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் எதிர்கால முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கும். எனவே உங்களுடைய இலக்குகளில் மட்டும் கவனம் செலுத்துங்க. திறமைகளை வளர்த்து கொள்ளுங்க. திட்டமிட்டு செயல்படுங்க. வேலை மாற்றம் விரும்புகிறவங்க இன்னும் சிறிது காலம் காத்திருக்கணும். வேலை மாற்றத்துக்கு இது உகந்த நேரம் அல்ல என்றாலும் கூட அவசிய மாற்றம் தேடுறவங்க உங்களுக்கு அளிக்கப்படக்கூடிய பதவி, பொறுப்பு, வேலை அளிக்கக்கூடிய நிறுவனம் போன்ற விஷயங்களை நன்கு ஆராய்ந்து அதன்படி முடிவெடுக்கிறது நல்லது. உங்களால் முடியும் என்று நீங்கள் நினைக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு இது சிறந்த காலகட்டம். உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி நீங்கள் தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க. கூட்டு தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். புதிதாக கூட்டு தொழில் தொடங்கலாம். புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரும். நீங்கள் உங்களுடைய தொழில் விஷயமாக தொழில் முனைவோரை சந்திக்கலாம். அவர்களுடைய மற்றும் நிபுணர்களுடைய ஆலோசனை மற்றும் ஆதரவு உங்களுக்கு உதவி அப்படின்னு சொல்லலாம். சரி, குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப நண்பர்களுடன் உறவுகளை சரியான முறையில் பராமரிப்பது உங்களுக்கு சவாலான ஒன்றாக இருக்கும். அவர்களுடைய ஆதரவு கிடைக்காமல் கூட போகலாம். அவர்களுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் எழலாம். இது உங்களுக்கு விரக்தி மற்றும் மனவேதனையை ஏற்படுத்தலாம். இதுவும் கடந்து போகும் என்று நீங்கள் அமைதியாக விட்டு விடுவது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் காதல் உறவை திருமண உறவாக நீங்கள் மாற்ற நினைக்கலாம். உங்களுடைய முயற்சியில் கவனம், எச்சரிக்கை அனைத்தும் தேவை. சூழ்நிலையை பொறுமையோடு கையாள வேண்டியது நல்லது. சமரச பேச்சுவார்த்தை மூலமாக உறவில் மோதல் வராமல் தடுக்க முடியும். குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருத்து வேறுபாடுகள் காரணமாக கணவன் மனைவி உறவு பாதிக்கப்படலாம். என்றாலும் சுமூகமாக பேசி அவற்றை தீர்த்து கொள்வது நல்லது. பரஸ்பர புரிந்துணர்வு மூலமாக உறவை வலுப்படுத்தி கொள்ளுங்க. வாக்குவாதங்களை தவிர்ப்பது சிறப்பு. வாழ்க்கை துணையினுடைய கருத்துக்கு மதிப்பளிப்பதன் மூலமாக உறவில் பிணைப்பு கூடும். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. உணர்ச்சி வசப்படாமல் அணுகுவது நல்லது. இது உங்களுடைய உறவை வலுப்படுத்த உதவும். இந்த காலகட்டம் அமைதியான குடும்ப சூழலுக்கு சாதகமான இருக்கும். வாழ்க்கை துணையிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை பார்க்காம நிறைகளை மட்டும் பாருங்க. நல்ல உறவை வளர்க்க அனுசரித்து விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நல்லது. நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்க நேரிடலாம். பண விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பங்கு வர்த்தகம் மற்றும் ஊக வணிகம் போன்றவற்றை தவிர்க்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கல்ல அதிக கவனம் தேவை. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு நிதிநிலை இருக்கலாம். யாருக்கும் பணத்தை கடனாக அளிக்காதீங்க. பண விஷயங்களில் லாபம் காண்பதில் தாமதம் இருக்கலாம். ஏஜென்ட்டுகள் அல்லது முகவர்கள் உங்களை முதலீடு செய்ய சொல்லி வற்புறுத்தலாம். இதன் மூலமாக சேமிப்பு கரையலாம். நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம். நீங்கள் செலவுகளை சந்திக்க நேரிடலாம். எனவே பட்ஜெட் அமைவது உங்களுக்கு செயல்படுவது மிகவும் நல்லது. பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்க. அதே போல் உங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், உடல் சிறிய பாதிப்பாக இருந்தாலும் அலட்சியம் செய்யாமல் மருத்துவர் ஆலோசனை பெறுவது, சிகிச்சை பெறுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் மன ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம். எனவே உங்களுடைய மன ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்தணும். எனவே மன அமைதிக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க அவ்வப்போது மருத்துவ ஆலோசனைகள் மேற்கொள்ளுங்க. உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி கொள்ளுங்க. ஏற்கனவே உங்களுடைய உடல் உபாதைகளுக்கு வழக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளை உட்கொள்ளுங்க. ஆரோக்கியமான உணவு உட்கொள்ளுங்க. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமையில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்யுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர், அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்வது நல்லது. தினமும் ஹனுமான் சாலிசாவை படிக்கிறதோ கேட்கிறதோ சிறப்பு. சனிக்கிழமைகளில் ஏழை மற்றும் வீடற்ற மக்களுக்கு போர்வை மற்றும் துணிகளை வழங்குவது சிறப்பு. சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவுகளை நீங்கள் தவிர்ப்பது இன்னமும் சிறப்பு. நாய்கள், காகங்கள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமை நாட்களில் உணவும் தண்ணீரும் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு பரிகார பலனாக சொல்லப்படுது. ஏன்னா நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் எப்படி இந்த சனி பெயர்ச்சி பலன் பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.